இப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு. இப்ப இந்த கூட்டத்தின் வாயிலாக கட்சியினுடைய தலைவராகட்டும், நீங்கள் நிர்வாகிகளாகட்டும் என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு? ஒரு துயர சம்பவத்துக்கு அப்புறமா திரும்பியும் நாங்க அப்படியே நிக்க போறது கிடையாது. இனிமே நாங்க திரும்பி எழுந்துப்போம் அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இந்த சிறப்பு பொதுக்கூட்டம். அதனால தான் பொதுக்கூட்டம் சொல்லாம சிறப்பு பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நேம்லயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா கோவையில நடந்த அந்த பலாத்காரம் இஷ்யூ பத்தி ரொம்ப கண்டன ஆர்ப்பாட்டம் மாதிரி தான் நாங்க சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்ப இருக்கிற ரூலிங் பார்ட்டியில இந்த மாதிரியான ஒரு கவனக்குறைவுகளால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்த வருஷம் கண்டிப்பா டிவிக்கே தான் ஜெயிக்கும். ஸோ அந்த நிமிஷத்துல நம்ம நிறைய விஷயங்களை மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த கட்சியினுடைய தலைவர் பேசும் பொழுது எந்த விஷயத்தை முக்கியமா இதை பத்தி பேசினாரு அப்படின்றது நீங்க ஒரு நிர்வாகியை நீங்க நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஓகே. நமக்கு எல்லாமே டிராபேக்ஸாவே போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயம் பண்ணாலே அதுல என்ன குறை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்கட்சிக்காரங்க நடந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம அதுலயே தோண்டு போக கூடாது. கண்டிப்பா நம்ம அடுத்த வருஷம் ஜெயிப்போன்றது தலைவர் உறுதியா இருக்காரு. நாங்களும் தொண்டர்களாக நாங்களும் எல்லாருமே உறுதியா இருக்கோம். கண்டிப்பா நம்ம 26ல எதிர்பார்க்கலாம். ஓகே. எப்பயுமே பேசக்கூடிய அவர் மத்திய அரசு மாநில அரசு இரண்டையும் விமர்சிச்சு பேசுவார். அப்ப கரூர் சம்பவத்துல பாத்தீங்கன்னா பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. மத்திய அரசுடைய நிழல்ல தான் தாவேகா செயல்பட போகுது இனிமே அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு அவர் பேசும்பொழுது பாத்தீங்கன்னா மாநில அரசு நிறைய விமர்சிச்சு பேசியிருந்தாரு. மத்திய அரசு பெருசா அந்த SIR தொடர்பான விவகாரம் குறித்து பேசும்பொழுது பெருசா விமர்சிச்சு பேசலையோ அப்படின்ற கேள்வி நிர்வாகிகள் உங்களுக்கு இருக்கின்ற மாதிரி இல்ல. விமர்சனம் வைக்க கூடாதுங்கிறது தான் அவருடைய சிக்னேச்சராவே இருக்கு. அவர் யாரையும் குறை பேசியோ பின்னாடி பேசியோ கிடையாது. எது சொல்லணுமோ அது ஸ்ட்ரெயிட்டாவே டைரக்டாவே அவர் சொல்ல போறாரு. சோ அதனால யாரை நினைச்சும் அவருக்கு பயம் கிடையாது. நம்ம ஜெயிக்க போறதுங்கிறதுல நிச்சயமும் இருக்கு. சோ யாரையும் நம்ம பின்னாடி பேச தேவையில்லை அப்படிங்கறது தான் அவருடைய குறிக்கோள். தேர்தலுக்கு 6 மாத காலம் தான் இருக்கு. இப்ப அந்த காலகட்டத்தில் இப்ப கடந்த 1.5 மாத காலங்கள் போயிடுச்சு. அதுலயே ஒரு பெரிய காலம். இப்ப அடுத்து இருக்கக்கூடிய மாசத்தை எப்படி பயன்படுத்த அப்படி சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு ஆட்சி அமைச்சு கட்டுமானம் எல்லாம் வச்சு இத்தனை வருஷத்துல இருக்க ஆட்சிகளே அந்த அளவுக்கு பேசப்படல. இந்த 2 வருஷத்துல இவங்க செஞ்ச வேலையை தானே, நம்ம செஞ்ச வேலைகள் தானே மக்களுக்கு எனக்கு பேசப்படுது. அவ்வளவு மக்கள் கூட்டம் திரண்டு வந்திருக்காங்க. யாரு? அவர் ஒருத்தருக்காக தானே. சோ மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கணும் போது அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்றது தானே நல்ல விஷயம். சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை தெற்கு மாவட்டம். நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு உறுப்பினர் செல்வமீனாள் நாச்சியார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு. இப்ப இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு என்ன முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த பொதுக்குழு கூட்டம்? எங்களுடைய இந்த பொதுக்குழு கூட்டின அந்த கூட்டத்தின் முதலுடைய விஷயமே எங்களுடைய தலைவரை நாங்க பார்த்ததே மிகப்பெரிய ஒரு சிறப்பு. காரணம் என்னன்னா, அந்த 41 பேரு போனது ஒண்ணு. கரூர் சம்பவத்துக்கு அடுத்து எங்களுடைய தலைவர் சிரிச்சது இன்னைக்கு தான் நாங்க பார்த்திருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இதுதான் உண்மையான விஷயம். அது போக கிட்டத்தட்ட 12 தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த தீர்மானங்கள் அனைத்துமே நாங்க நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு எங்க தலைவர் இருக்கிறாரு. உண்மையிலே இந்த 2016 எங்களுக்கான காலம் என்பதை விட 26 தமிழக மக்களுக்கான காலம் தான் இந்த 2026. இது 12 தீர்மானங்கள்ல முக்கியமான தீர்மானங்களை நீங்க எதை பாக்குறீங்க? இதுல நிறைவேற்றணும், உடனடியாக நிறைவேற்றணும் அப்படின்னு உடனடியாக நிறைவேற்ற வேண்டியது இந்த பெண்களுக்கு நடக்குதுல பாதுகாப்பு இல்லாத தமிழகம். இந்த பெண்களுக்கு இவ்வளவு நடக்குதுல இந்த வன்கொடுமை, இதுக்கு முதல் சட்டமாக தீர்மானத்தை நாங்க கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்படுறோம் பெண்களாக நினைக்கிறது. ஓகே. இப்ப இந்த தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலம் தான் இருக்கு. ஆமா. தாவேகா எந்த வகையில செயல்பட போகுது? அடுத்து நீங்க கட்சியினுடைய தலைவரை எந்த அளவுக்கு இப்ப செயல்படுத்த போறீங்க? நீங்க நாங்க எங்களுடைய தலைவர் நாங்க ஊக்குவிக்கிறத விட எங்க தலைவர் எங்களை ஊக்குவித்து கொண்டு போய்கிட்டு இருக்காரு. 2026 மக்களுக்காக நம்ம உழைக்கணும். மக்களால் வந்த தலைவன் இன்னைக்கு மக்களுக்காகவே இன்னைக்கு நிக்கிறாரு. இதுதான் உண்மை. எந்த ஒரு அரசியலும் அரசியல்வாதிகளும் இல்லாத ஒரு நிலைப்பாடு எங்களுடைய தலைவன்கிட்ட இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, தலைவன் என்பது தன் மனசார நினைக்கணும் ஒரு மனிதனை. அந்த ஒரு எண்ணம் எங்க தலைவன்கிட்ட இருக்குது. எந்த தலைவன்ட்டையும் கிடையாது. கேமராவை பார்த்து பேசுறதோ மீடியாவுக்காக புகழாரம் பேசுவதோ எங்களுடைய தலைவனுடைய எண்ணம் கிடையாது. நேச்சுரலாக மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக வரலாற்றை படைப்பதற்காக 2026 எங்க தலைவன் வர்றார். இப்ப இந்த சுற்றுப்பயணம் நடந்துச்சு,
5 மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறாங்க. ஆமா. பின்ன உங்களுடைய மாவட்டங்களுக்குலாம் நீங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்திருப்பீங்க. இப்ப இதுக்கு இடையில தான் கரூர் சம்பவம் நிகழ்ந்தது. இதன் பிறகு எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி இருக்கிறதுக்கான கண்டிப்பாக எங்க தலைவருக்கு நாங்க முதல்ல ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா நாங்க கட்சி சார்புலையும் சரி, எங்களுடைய நிர்வாகிகள் சார்புகளையும் சரி, எங்களுடைய மாவட்டங்கள் நடக்கிற எல்லா விஷயத்திலும் நாங்க சரியான ஒத்துழைப்பு கொடுக்கணும். எங்களுடைய தலைவர் அடுத்த சுற்றுப்பயணம் எல்லா மாவட்டங்களுக்கும் வரணும், எங்க மாவட்டத்திற்கும் வரணும். சிவகங்கை மாவட்டம் என்னைக்கும் சிறப்பாக இருக்கும்.